சங்கீதம் 55 16 18 வரைக்கும் வாசிக்கிறேன். நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். அவர் என் சத்தத்தை கேட்பார். திரளான கூட்டமாய் கூடி என்னுடைய எதிர்த்தார்கள். அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார். இந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கும் போது ஜபத்துடனே ஆரம்பிக்கிறார் தாவீது அரசன். தேவனே, என் ஜபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு மறைந்தீராதேயும். அவருக்கு இருக்கிறதான பிரச்சனைகள், அவருக்கு இருக்கிறதான கஷ்டங்கள், இடுக்கண்கள் எல்லாவற்றையும் தேவனிடத்தில் தெரிவித்து அவருடைய உதவியை நாடி இங்கே அவர் ஜெபிக்கிறார். நிறைய நெருக்கங்களும் நிறைய பிரச்சனைகளும் அவருக்கு இருக்கிறது. சத்துருக்கள் மூலம் உண்டாகிறதான இடைஞ்சல்கள் நிறைய அவருக்கு இருக்கிறது. இப்படிப்பட்டதான வேளைகளில் தனக்கு விடுதலை வேண்டி அவர் தேவனை நோக்கி பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நிறைய நெருக்கங்கள், நிறைய பிரச்சனைகள். உலக வாழ்க்கை என்று சொன்னாலே பிரச்சனைகள் இல்லாமல் வாழ விரும்பினாலும் வாழ முடியாத ஒரு சூழலை இந்த உலகத்தில் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு வருகிறதான எல்லா பிரச்சனைகளிலும், எல்லா நெருக்கங்களிலும், எல்லா போராட்டங்களிலும் நாம் எப்படி விடுதலை பெற்று எப்படி இதை சமாளித்து வெற்றி எடுத்து வாழுகிறோம் என்பதுதான் முக்கியமான காரியமாக இருக்கிறது. இவரெல்லாம் சோர்ந்து போகிறார்கள். நான் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கும்போது, நான் தேவனுக்காக வாழும்போது எனக்கு ஏன் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது? எனக்கு ஏன் இந்த நெருக்கங்கள்? எனக்கு ஏன் இந்த பிரச்சனைகள்? நம்முடைய வாழ்க்கை எப்போதுமே ஒரு லகுவான வாழ்க்கையாக இருப்பதில்லை. இது கொஞ்சம் கடினமான பாதைகள் நிறைந்த வாழ்க்கை தான். இந்த பாதைகள் எப்படி வெற்றி எடுக்கிறோம் என்பது தான் முக்கியம். நம்முடைய உள்ளான மனுஷன் பலப்பட வேண்டி இருக்கிறது. எதற்காக பலப்பட வேண்டி இருக்கிறது? அந்த பலனை கொண்டு ஏதோ ஒன்றை அவர்கள் எதிர்க்க வேண்டி இருக்கிறது, சாதிக்க வேண்டி இருக்கிறது, போராட வேண்டி இருக்கிறது, செய்ய வேண்டி இருக்கிறது. எனவே தான் பலன் தேவைப்படுகிறது. ஒரு வேலையும் இல்லாவிட்டால் பலன் நமக்கு அவசியம் இல்லை. ஏதாகலும் செய்ய விரும்பும் போது, சாதிக்க விரும்பும் போது நமக்கு பலன் தேவைப்படுகிறது. இந்த பலன் இல்லாமல் நாம் இந்த பூமியிலே வாழவே முடியாது. எனவே தான் நம் உள்ளான மனுஷன் போதும் ஒரு ஆற்றல் படைத்தவனாக, பலம் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று வசனம் போதிக்கிறது. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நமக்கு போராட்டங்கள் இருக்கிறது. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளில் இந்த வல்லமைகள் நமக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கிற நாள், அந்த சமயம் நமக்கு தீங்கு செய்ய எப்போதும் கண்ணோக்கமாக இருக்கிறான் நம்முடைய சத்துரு. அவனை விட அதிகமாக நமக்கு உதவி செய்ய முடியாத நம்முடைய ஆண்டவர் எப்போதும் நம்மோடு இருக்கிறார். எனவேதான் சொல்லுகிறார் தேவன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விலகாமலும் நம்மை கைவிடாமலும் நம் பட்சத்திலே தேவன் எப்போதும் இருக்கிறார். நாம் தூங்கினாலும் தூங்காமல் அவர் நம்மை காத்து கொண்டு இருக்கிறார். நம்மை காக்கிறதான தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் கிடையாது. எனவே இந்த வல்லமைகளை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது நீங்கள் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவர்களாக நில்லுங்கள் என்று சொல்லுகிறார். சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவர்களாக நீங்கள் நில்லுங்கள். போராடுங்கள்னு சொல்லலை, சண்டையிடுங்கள்னு சொல்லலை, நில்லுங்கள். உங்கள் ஸ்தானத்தில் நீங்கள் தரித்திருங்கள். நீங்கள் யார் என்பதிலே, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதிலே, உங்களோடு இருக்கிறவர் யார் என்ற விசுவாசத்தில் நீங்கள் நிலை எதிர்த்து நில்லுங்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையை விசுவாசித்து நாம் நிற்கும் போது பிசாசு ஓடி போவான். தாவீது என்ன சொன்னாரு? நிறைய பிரச்சனை இருக்கிறது அவருக்குள்ள. அந்த வேலையில் என்ன செய்கிறாராம்? நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார், அவர் என்னை ரட்சிப்பார். அவரை நோக்கி கூப்பிட்ட ஒருவரும் உதவி பெறாமல் போனது இல்லை.
எத்தனை பேர் அவரை நோக்கி கூப்பிட்டார்களோ அத்தனை பேரையும் அவர் ரட்சித்து இருக்கிறார். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். கர்த்தரிடத்தில் நான் முறையிடுவேன். வேற எங்கேயோ முறையிடுகிறோம் காரியங்களை. கர்த்தரிடத்தில் நான் முறையிடுவேன். புலம்பி பெருமூச்சு விட்டு முறையிடுவது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? பிரச்சனைகள் வரும்போது, தவிப்புகள் வரும்போது புலம்புகிறோம், முறையிடுகிறோம். தேவனிடத்தில் செய்வது கிடையாது, வேற எங்கேயே செய்து கொண்டு இருக்கிறோம். தாவீது என்ன செய்கிறார்? தனக்கு இப்படிப்பட்டதான நெருக்கமான சூழ்நிலைகள் உண்டாகும் போது, இடுக்கண்கள் உண்டாகும் போது, பிரச்சனைகள் உண்டாகும் போது கர்த்தரிடத்திலே சென்று அங்கே தன் முறையீட்டை அவர் முறையிடுகிறார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விடமாட்டார். பல விதங்களில் நாம் இருக்கிறோம் இந்த உலகத்தில். நம்முடைய வயதிற்கு தகுந்தபடி, நம்முடைய அறிவுக்கு தகுந்தபடி, நம்முடைய அனுபவத்துக்கு தகுந்தபடி பல வகையான பாதைகளில் நாம் ஒவ்வொருவரும் சென்று கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு நெருக்கம், ஒரு பிரச்சனைகள், அது வியாதியாக இருக்கலாம், பலவீனங்களாக இருக்கலாம், உங்களுடைய எதிர்கால தேவையாக இருக்கலாம், இல்லை மனுஷர் கொடுக்கறதான கஷ்டங்களாக இருக்கலாம், நிந்தனைகளாக இருக்கலாம், அவமானங்களாக இருக்கலாம், உபத்திரவங்களாக இருக்கலாம், இல்லை பிசாசினால் உண்டாகிற நேரடியான ஒரு தாக்குதலாக அது இருக்கலாம். அதை சரி செய்ய ஒருவர் இருக்கிறார் நமக்கு. நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில். ஜெபம் நீதி கிடையாது, ஜெபம் பரிசுத்தம் கிடையாது. ஜெபிக்கும் போது தேவன் நமக்கு மார்க் போடுறதில்லை, ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். ஜெபங்களை அவர் கேட்கிறார். எவர்களுக்காக ஜெபிக்கிறோமோ நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்முடைய ஜெபங்களுக்கு தேவன் பதில் அளிக்கிறார், உதவி செய்கிறார். ஜெபிக்கும் போது காரியங்களை சொல்லி ஜெபிக்க நாம் பழக வேண்டும். மனுஷரிடத்தில் விரிவாக பேசுகிறோம், தெளிவாக பேசுகிறோம். ஆனால் கர்த்தரிடத்திலே ஸ்தோத்திரம் அல்லேலூயா மட்டுமே போட்டு கொண்டு இருக்கிறோம். உங்களை பாதிக்கிற அந்த நபரை குறித்தும் அந்த பிரச்சனையை குறித்தும் பிற மனிதரோடு பேசும்போது விளக்கமாக சொல்லுகிறோம். என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அப்போ யார் வந்தது தெரியுமா? அப்போ என்னாச்சு தெரியுமா? அப்போ அவங்க முகம் எப்படி இருந்தது தெரியுமா? அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெளிவாக புரிய வைக்கிறோம். எதற்காக? அந்த பிரச்சனையை அவங்க சரியாக புரிஞ்சுக்கிட்டு என் பக்கம் இருக்கிற நீதியை விளங்கி கொண்டு என்னை எதிர்க்கிறவர்களை அவர்களும் என்ன செய்யணும் என்று விரும்பி பிரச்சனைகளை அலசி தெளிவாக பேசுகிறோம். மனுஷரிடத்திலே சொன்னால் அவங்க கேட்டுட்டு அதோட அப்படியாங்க, ஓஹோ என்ன பண்ணுறதுங்கன்ட்டு போயிடுவாங்க. நான் கர்த்தர் அப்படி போகிறதில்லை. அவர் என்ன செய்கிறார்? அதற்கான பரிகாரத்தை செய்கிறார், அதற்கான விடுதலையை கொடுக்கிறார் ஆண்டவர். நினைக்கிறோம் கடவுளுக்கு தெரியாதா அந்த பிரச்சனை? கடவுளுக்கு தான் எல்லாமே தெரியுமே. நான் சொல்லி தான் அவருக்கு தெரியணுமா? டாக்டர்கிட்ட போய் விஷயத்தை கரெக்டாக சொல்கிறீங்கல்ல, மனுஷரோடு ரொம்ப நேரம் பேசுகிறோம், ஏன் மனம் விட்டு பேசுகிறோம். நான் கர்த்தரிடத்தில் ரொம்ப நேரம் இருக்க முடியல. காரணம் என்ன? நமக்கு மனம் விட்டு என்ன செய்யறதில்ல, நீண்ட நேரம் பேசாததுனால தான். ஜெபம் எப்படி இருக்கிறது? ரொம்ப சுருக்கமாக, ரொம்ப சிம்பிளாக ஜெபிச்சுட்டு போயிடுறோம். காரியங்களை விவரித்து காண்பிப்போமாக. அதற்கான பதிலை தேவன் உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பார். உங்களுக்கு பதில் கிடைக்கும் ஜெபத்தில். சில ஜெபங்களுக்கு ஜெபத்திலே பதில் கிடைக்கும். நமக்கு அடைந்த திருப்தி நமக்கு உண்டாகும், விடுதலை அடைந்ததான ஒரு நிச்சயம் நமக்கு உண்டாகும். அங்கே உங்களுக்குள்ள ஒரு மறுரூபம் உண்டாகும், மனதிலே ஒரு மாற்றங்கள் உங்களுக்குள்ளே உண்டாகும். உடைக்கப்பட்டு சிதைந்து போய் சரிப்படுத்தவே முடியாத நிலையில் இருப்பதை போல ஒரு சூழ்நிலை. நெகேமியா 4:1. நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரு நாளில் முடித்து போடுவார்களோ? சுட்டரித்து போடப்பட்ட மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கும் முன்பாக சொன்னான். வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது, பழுது பார்த்து கட்டி கொண்டிருக்கிறார்கள். வேலை ப்ராசஸில் போய்கிட்டு இருக்கு. எருசலேமின் மதில்களை கட்டுகிறதான அந்த வேலைகள் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை பிசாசினால் இடிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்டது ஆதாமின் மூலமாக.
இடிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு நாசமாக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையை திரும்ப கட்டும்படியாக நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே வந்திருக்கிறோம். பிசாசு இடிக்கிறான், இயேசு கிறிஸ்து கட்டுகிறார். பிசாசு ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறான், தேவன் அதை எல்லாமாக மாற்றுகிறார். உனக்கு உதவி செய்கிறதான தேவனாக இருக்கிறார். சுட்டரித்து போடப்பட்ட மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ? பிரச்சனை எப்படிப்பட்டது? மண்மேடாக மாறி இருக்கிறது. பிரச்சனையை பாருங்க, எப்படிப்பட்ட பிரச்சனை. கற்கள் எப்படி இருக்கிறதா? சுட்டரிக்கப்பட்டு சாம்பலாக்கப்பட்டு எரிந்து ஒன்றுமில்லாமல் போனபடியினால் அந்த கற்கள் இன்றைக்கு மண்மேடுகளாக மாறிவிட்டது. மண்மேடுகளை திரும்ப எப்படி கற்களாக மாற்றுவது? சுட்டரிக்கப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு திரும்ப இவர்களால் உயிர் கொடுக்க முடியுமோ என்று அவர்களை பரியாசம் பண்ணுகிறான். பிசாசு சொல்றான், எல்லாம் முடிஞ்சிருச்சு உன் வாழ்க்கையில, இனி உனக்கு என்ன நடந்துட போகுது? வாழ்க்கையில உனக்கு என்ன இன்பம் கிடைத்து விட போகிறது? இனி உனக்கு என்ன எதிர்காலம் இருந்து விட போகிறது? நீ சுட்டரித்து போடப்பட்ட மண்மேடாக மாறிப்போன ஒரு கல்லாக இருக்கிற. நீ முன்பு இருந்ததை போல இப்போது இல்லை. நீ நலிந்து நசிந்து ஒன்றுமில்லாமல் போய்விட்டாய். இனி உனக்கு உயிர் கிடைக்குமா? இனி உன் வாழ்க்கைக்கு உயிர் கிடைக்க முடியுமா என்று சத்துரு கேட்கிறான். இயேசு சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். சுட்டரிக்கப்பட்டு மண்மேடுகளாக போனதான அந்த இடத்தை திரும்பமாக செம்மைப்படுத்தி அங்கே அலங்கத்தை கட்டி முடிக்க நெகேமியாவுக்கு கர்த்தர் உதவி செய்தார். இயேசு சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தால். நெகேமியா 6:1, நான் அலங்கத்தை கட்டி முடித்ததையும் அதிலே திறப்பு ஒன்றுமில்லை என்பதையும் சன்பல்லாத்தும் தொபியாவும் கேள்விப்பட்ட போது. பிரச்சனைகள் நிறைய வருகிறது, ஏளனங்கள் நிறைய வருகிறது, கஷ்டங்கள் நிறைய அவர்களுக்கு வருகிறது. ஆனால் அதை குறித்து அவர்கள் கவலைப்பட்டதை போல் தெரியவில்லை. கர்த்தரை சார்ந்து கொண்டார்கள். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணி கொண்டிருக்கிறார். காரியங்கள் வளர்ந்தேறி கொண்டிருக்கிறது. 4ஆம் அதிகாரத்தில் என்ன வாசித்தோம்? நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத்து கேட்டபோது அவன் கோபித்து, அவனுக்கு பயங்கரமாக கோபம் வருது. கோபம். அவனுக்கு ஏன் கோபம் வரணும்? அவங்க தேசத்தை அவங்க கட்டுறாங்க, அவர்கள் தேசம் கட்டும்படியாக ராஜா அவர்களுக்கு அனுமதி கொடுத்து இருக்கிறார். அவன் ஜனங்களை கூட்டி சேர்த்து இருக்கிறான், காரியங்களை வாய்க்க பண்ணி இருக்கிறார், அவர்கள் கட்டி கொண்டிருக்கிறார்கள். உனக்கு ஏன் கோபம் வருது? அதான் மனுஷன். நீ நன்றாக இருந்தால் பிறருக்கு கோபம் வரும். நான் நன்றாக இருக்கும்போது பிறருக்கு கோபம் வருகிறது. நன்றாக உடுத்தினால் கோபம் வருகிறது, அழகாக இருந்தால் கோபம் வருகிறது, நல்ல வாகனங்கள் வாங்கினால் கோபம் வருகிறது, மகிழ்ச்சியாக இருந்தாலே கோபம் வருகிறது. அதெல்லாம் கஷ்டப்பட்டாங்க இந்த ஜனங்கள். இன்னைக்கு தான் அவர்களுக்கு அந்த நிந்தை நீங்கும்படியான ஒரு அதிசயம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு மனிதன் அங்கே இருந்து வந்து இவருடைய நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறான், செய்து கொண்டு விட்டு போகட்டும் என்று விட முடியவில்லை. கோபம் வருகிறது. அடுத்தது எரிச்சல் வருகிறது. அவர்கள் கட்டப்படுவது எரிகிறது, அவர்கள் வாழ்க்கை முன்னேறுவது எரிகிறது. இதெல்லாம் தாங்கிறதுக்கு நமக்கு பலன் வேணும். அவர்களுக்கு எரிகிறது. எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி ஏளனம் செய்கிறான். ஏனென்றால் அத்தனை ஆண்டுகள் அவர்கள் அங்கே அடிமைகளாக தங்கள் உடைமைகளை விற்று சாப்பாட்டுக்காக தங்கள் சொத்துக்களை விற்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு என்னங்க வறுமையும் கஷ்டமும். இந்த நிலை அவர்களுக்கு ஏன் வந்தது? ஆபிரகாமின் பிள்ளைகளுக்கு கர்த்தரை விட்டுவிட்டு அந்நிய தேவர்களை தேடினபடியினால இந்த நிலை அவர்களுக்கு. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற ஜனங்கள் இன்றைக்கு இந்த வல்லமையான காரியங்களை செய்வதை பார்த்த உடனே என்ன பண்றானா, இந்த சன்பல்லாத்து அதை ஏளனம் செய்கிறான், அதை பரியாசம் செய்கிறான். நீங்கள் முன்னேற துடிக்கும் போது, முன்னேற்றத்திற்கான வாசல் உங்களுக்கு திறக்கும் போது, நீங்கள் வாழ்க்கையை கட்டி கொண்டிருக்கும் போது யாராயிலும் உங்களை ஏளனம் செய்வார்களானால் அதை நீங்கள் கண்டு கொள்ளாமல் பலனாக இருக்க வேண்டும். ஏளனம் பண்ணுவானுங்க, கிண்டல் பண்ணுவாங்க, பரியாசம் பண்ணுவாங்க, நீ பெரிய அவனா இவனான்னு கேட்பாங்க. காதுல வாங்காம நெகேமியாவை போல வேலைகளை செய்து கொண்டே செல்ல வேண்டும்.
ஏமியா விலகவே இல்லை, அவன் பயப்படவே இல்லை, அவன் பதறவே இல்லை. என்ன பிரச்சனை வந்தாலும் ஜெபம். கர்த்தர் அவனுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அந்த ஆலோசனையின்படியே ஜனங்களை நடத்துகிறான். 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், எங்களுக்கு செய்தி தெரிய வந்தது என்றும் தேவன் அவர்கள் ஆலோசனைகளை அபத்தமாக்கினார் என்றும் எங்கள் பகைஞர் கேள்விப்பட்ட போது நாங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வேலை செய்ய அலங்கத்துக்கு நாங்கள் திரும்பினோம். சன்பலாத்தும் தொபியாவும் அம்மோனியரும் அரேபியரும் போட்ட அந்த பிளான், அவங்க ரகசியமாக போட்ட பிளானை தேவன் அவர்களுக்கு தெரிய பண்ணிவிட்டார். சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாக, நம்முடைய முன்னேற்றத்துக்கு விரோதமாக ரகசிய திட்டங்கள் தீட்டப்படும். எங்காகிலும் பயப்படாதீங்க, ரகசிய திட்டங்கள் தீட்டப்படும். நம்மை அழிக்கும்படியாக, இழுத்து விடும்படியாக, முன்னேற்றத்தை தடுக்கும்படியாக, நம்ம ஒன்றுமில்லாமல் ஆக்கும்படியாக, நம்மை நாசமாக்கும்படியாக ரகசிய திட்டங்கள் தீட்டப்படும். அந்த திட்டங்களை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தி அதற்கான முன்னெச்சரிக்கையை தேவன் உங்களுக்கு தந்து அப்பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிறதான ஆலோசனை தேவன் உங்களுக்கு தருவார். பிளான் சீக்கிரட்டை சொல்லி வேறு வழியாக யுத்தங்களை செய்யும்படியாக தாவீதுக்கு உதவி செய்து அவருக்கு வெற்றிகளை தருகிறார் தேவன். எதிரியின் தந்திரங்களையும் எதிரியின் சூட்சமங்களையும் அவன் திட்டங்களையும் அறிந்து கொள்ளக்கூடியதான அறிவை தேவன் நமக்கு தருகிறார். எந்த வழியா வருவான், எந்த வழியா தாக்குவான், எந்த வழியா இருந்து கண்ணி வரும் என்கிறதான முன்னெச்சரிக்கை இருக்குமானா தப்புவித்து கொள்ளலாம். நம் ஜபங்களில் இருக்கும்போது, நம் கர்த்தரிடத்திலே முறையிடும் போது, நம் முறையிடுதலை, நம் புலம்பலை, நம்முடைய பெருமூச்சை நாம் கர்த்தரிடத்திலே தெரிவித்து நாம் அவரிடத்திலே பேசி கொண்டிருக்கும் போது நமக்கு வருகிற பிரச்சனைகள் எந்தெந்த ரூட்லலாம் வரும் என்கிறதான முன்னெச்சரிக்கையை தேவன் நமக்கு தந்து அதில் வெற்றி எடுக்கும்படியாக நமக்கு கர்த்தர் இறங்கி உதவி செய்வார். முன்னெச்சரிக்கை இல்லாவிட்டால், முன் அறிவு நமக்கு இல்லாவிட்டால் படப்படப்பு வந்துடும், பதற்றம் நமக்கு வந்துவிடும், திகைப்பு நமக்கு வந்துவிடும். முன்கூட்டி எச்சரிக்கையாக இருப்போம். ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நம்முடைய யுத்தங்கள் நமக்காக செய்கிறவர் நம்முடைய தேவன். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். விட்டு பேசுவோம் கர்த்தரிடத்துல. நண்பர்களோடு, பிடித்தவர்களோடு எவ்வளவு நம்ம பேசுகிறோம். அவரிடத்திலே பேசுவது வீணாக போகவே போகாது. நமக்கு விடுதலை இருக்கிறது, சுகம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, நமக்கு சமாதானம் இருக்கிறது. நானும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். நமக்கு உதவிடும் நமது ஆண்டவர் நம் பட்சத்திலே இருக்கிறார்.